நண்பா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆற்றங்கரை இருந்துச்சு. அந்த ஆற்றங்கரையின் ஓரத்துல ஒரு பெரிய அரச மரமும் இருந்துச்சு. அந்த அரச மரத்தின் கிளையில ஒரு புறா எப்போதும் வந்து அமர்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த மரக்கிளையில புறா அமர்ந்து கொண்டு ஆற்றில் ஓடுற நீரை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ ஆற்று நீர்ல ஒரு கட்டெறும்பு சிக்கி தத்தளிப்பதை பார்த்துச்சு. மறுநிமிடம் அந்த புறாவிற்கு அந்த கட்டெறும்பின் மீது பரிதாபமும் இரக்கமும் பிறந்துச்சு. மறுவினாடி அது ஏதோ சிந்தித்துவிட்டு அரச மரத்தின் இலையில் ஒன்றை பறித்து எறும்பு தத்தளிக்கும் இடத்திற்கு சற்று முன்னால் போட்டுச்சு. ஆற்று நீருடன் மெல்ல அடித்து வரப்பட்ட எறும்பு அந்த அரச இலையின் மீது பட்டதும் கப்பென அந்த இலையில் ஏறிக்கொண்டது. இலைகள் நீரில் மூழ்காது அல்லவா? எனவே அந்த இலையின் மேல ஊர்ந்த எறும்பும் நீருக்குள்ள மூழ்காமல் கரையோரம் இலையுடன் வந்தது. கரையில் இலை ஒதுங்கியதும் இலையை விட்டு இறங்கியது. மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த புறாவுக்கு தனது நன்றியை கூறியது. தினந்தோறும் எறும்பும் புறாவும் அதே மரக்கிளையில் சந்தித்தன. இரண்டும் நல்ல நண்பர்களாயின. ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவை பார்த்தான். ஆனால் வேடன் வந்ததையோ அவன் தன்னை பார்த்ததையோ புறா கவனிக்கவே இல்லை. வேடன் தன் அம்பையும் வில்லையும் எடுத்தான். மரக்கிளையில் இருந்த புறாவை நோக்கி குறிவைத்தான். ஏதும் அறியாத புறா பேசாமல் எங்கோ பார்த்தபடி இருந்தது. ஆனால் வேடனின் காலடியில் நின்ற எறும்பிற்கு வேடன் தனது நண்பனான புறாவை குறிவைப்பது வெகு எளிதில் தெரிந்து கொண்டது. உடனே தன் நண்பனின் உயிரை காப்பாற்ற அந்த வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது. எதிர்பாராமல் கட்டெறும்பு கடித்த வலியில் வேடனின் குறி தவறியது. அவன் எய்தம்பு புறாவின் பக்கத்தில் விழுந்தது. இதை பார்த்த புறா வெடுக்கென திரும்பியது. மறுநிமிடம் தனக்கு வரவிருந்த பேராபத்தை உணர்ந்தது. தன் நண்பனான எறும்பு தன்னை காப்பாற்றியதையும் உணர்ந்தது. மறுபடியும் வேடன் தன்னை நோக்கி குறிவைக்கும் முன்பாக அந்த இடத்தை விட்டு பறந்தது. மறுநாள் தன் நண்பனான எறும்பை பார்த்து நன்றி தெரிவித்தது. இரண்டும் ஒன்றின் உயிரை ஒன்று காப்பாற்றிய நன்றியில் கடைசி வரை நட்புடன் இருந்தன. நீதி: நாம் ஒருவருக்கு உதவினால் நிச்சயம் நமக்கு தேவைப்பட்ட சமயத்தில் உதவ யாரேனும் வருவர்.